ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஏக இறைவனின் அன்பும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையில் ஏற்று செயல்படுத்தி காட்டிய சஹாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று ஜும்மா என்கிற மகத்தான வணக்கத்தை நிறைவு செய்வதற்காக இங்கே குழுமியிருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அமர்ந்திருக்கிற அடைந்திருக்கிற வெள்ளிக்கிழமை நாள் என்கிற இந்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொன்னார்கள், மனிதர்களாகிய உங்களுக்கு மத்தியில் சூரியன் உதிக்கிற நாளிலேயே நீங்கள் அடைகிற வெள்ளிக்கிழமை என்கிற நாள் தான் சிறந்த நாள் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஃபீஹா குலிக ஆதம், அந்த வெள்ளிக்கிழமையில்தான் மனிதர்களில் முதலாமானவராக இருப்பவர் ஆதம் என்கிற உங்களுடைய இறை தூதரும் உங்களுடைய தந்தையும் படைக்கப்பட்டார். அந்த வெள்ளிக்கிழமையில்தான் நீங்கள் உயிரோடு இருக்கிற இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாம் இதற்கென்று பல தனி சிறப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறது. நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நாளுக்கு அதனுடைய சிறப்புகளை, அதனுடைய தனித்துவத்தை, அதற்கு இருக்கிற முக்கியத்துவத்தை விளங்காததனுடைய விளைவு வெள்ளிக்கிழமையை ஏதோ திங்கள் கிழமையை போன்று செவ்வாய்க்கிழமையை போன்று அணுகக்கூடிய சில முஸ்லிம்களை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மார்க்கம் வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை நாம் அறிவோமாக இருந்தால், பல பேர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை 2 ரக்காத்து தொழுதால் நமக்கு ஜும்மா நிறைவேறிடுச்சு என்று பல மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கிற நேரத்திலே வெள்ளிக்கிழமையில் 2 ரக்காத்து தொழுகைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை விட அந்த வெள்ளிக்கிழமையில் உரையாற்றப்படுகிற பயான் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெள்ளிக்கிழமையில் செய்யப்படுகிற மார்க்க உரைக்கு இஸ்லாம் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பள்ளிவாசலினுடைய வாசலில் ஒரு வானவர் இருக்கிறார். அந்த வானவருக்கு என்ன வேலை என்று சொன்னால் நபிகளார் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்பே பள்ளிவாசலுக்குள்ளே வந்து விடுகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் அவர் பதிவு செய்து கொண்டே வருகிறார். யாரெல்லாம் ஜும்மாவுடைய முதல் நேரத்திலே வந்து விடுகிறார்களோ, உள்ள வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இரண்டாவது ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் வருபவர்களுக்கு மாட்டை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ஆடு, கோழி என்று முட்டை வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த சிறப்பு எதோடு நிக்குது என்பதை நாம்
நன்றாக கூர்ந்து கவனித்தாலே வெள்ளிக்கிழமையில் ஆற்றப்படுகிற ஜும்மாவுடைய உரைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை மார்க்கம் கொடுத்திருக்கிறது என்பதை நம்மால் விளங்க முடியும். நபிகளார் சொல்கிறார்கள், எப்பொழுது இமாம் மிம்பரிலே ஏற விடுகிறாரோ பள்ளிவாசலுடைய வாசலில் இருக்கிற அந்த வானவர் தன்னுடைய பதிவு புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மக்களோடு மக்களாக வந்து அமர்ந்து இமாம் உரையாற்றுவதை கேட்க ஆரம்பித்து விடுகிறார். இந்த செய்தியில நாம ஒன்றை கவனிக்க வேண்டும். நல்லோர்களுடைய அந்த பதிவேட்டில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நபிகளார் சொல்கிறார்கள், இமாம் மிம்பர்ல ஏறுவதற்கு முன்பாகவே பள்ளிவாசல்ல வந்து அமர்ந்துருங்க. ஏன் இது சொல்லப்பட்டுச்சு? இமாமுடைய உரையின் ஆரம்பத்திலிருந்து இமாமுடைய உரையின் கடைசி வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் ஆற்றப்படுகிற உரை என்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் மிக முக்கியமானது. ஏனென்றால் திங்கட்கிழமை யார் பயான் கேட்கிறான், செவ்வாய்க்கிழமை யார் மார்க்க உரைகளை கேட்கிறோம், வாரத்தினுடைய மற்ற நாட்களில் எந்நேரம் பார்த்தாலும் என் போன்ல பயான் ஓடிக்கிட்டே இருக்கும் பாய், நான் கடையில போய் உட்கார்ந்தாலும் மார்க்க உரைகளை கேட்டுக்கிட்டே இருப்போம் பாய், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு காமன் நேரம் ஏகத்துவ சிந்தனையை ஊட்டும் விதமாக, ஒழுக்கத்தை கற்றுத்தரும் விதமாக, மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் விதமாக, இரையச்சத்தை ஊட்டும் விதமான பயான் செய்திகளை, குரானை, ஹதீஸை நான் வாரந்தோறும் நாள்தோறும் அனுதினமும் கேட்கிறேன் என்கிற பழக்கமுடையவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? ஒரு காலம் இருந்தது, ஒரு பயான் நிகழ்ச்சி என்று சொன்னால் வாகனம் பிடிச்சு ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு போய் கூட்டமாக சென்று ஒரு உரையை கேட்கிற காலம் போய் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போன்ல பயான் ரீல்ஸ் வந்தால் கூட அதை படார்னு ஏற்றக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு மனிதர்களுடைய உள்ளம் மாறி போயிருக்கிறது. அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை ஆற்றப்படுகிற இந்த ஜும்மாவுடைய உரையே மக்களுடைய உள்ளத்தை பண்படுத்துகிற, இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற, இறை அச்சத்தை அதிகப்படுத்துகிற ஒரு வாய்ப்பாக ஜும்மாவுடைய உரை நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜும்மாவுடைய உரை சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா செய்திகளையும் எடுத்து பாருங்க, ஜும்மா சம்பந்தமான சிறப்புகளை எடுத்து பாருங்க. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் இமாம் உரையாற்றி கொண்டிருக்கும் போது கீழே அமர்ந்திருக்கிற மக்களாகிய நீங்களில் யாரேனும் பக்கத்தில் இருக்கிறவர் பேசிக்கிட்டு இருப்பார், அவரை பார்த்து நீங்கள் அன்சித், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பயான் கேட்க போறேன். இமாம் உரையாற்றி கொண்டிருக்கிறார், பேசாதீர்கள், அமைதியாக இருங்கள் என்கிற அந்த வார்த்தை நீங்கள் பிறருக்கு சொன்னால் கூட ஃபகத் லகவுத, உங்களுடைய ஜும்மா பாலா போய்விட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னும் ஒருபடி மேலாக போய் சொன்னார்கள், இமாம் உரையாற்றி கொண்டிருக்கும் போது கீழே இருக்கிற மக்களில் எவரேனும் கீழே கிடக்கிற கல்லையோ மண்ணையோ குச்சியையோ சுரண்டி விளையாடி கொண்டிருந்தால் ஃபகத் லகவுத, அவருடைய ஜும்மா பாலாய் போய்விட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இந்த ஜும்மாவுடைய உரைக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் இறைவனும் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே, நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மார்க்க உரைகளுக்கு, குரான் ஹதீஸ் பேசப்படுகிற அந்த சபைகளுக்கு முஸ்லிம்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதை கேட்பதற்கு எந்த அளவிற்கு நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் வாழ்க்கையில? போன வாரம் என்ன ஜும்மா பேசினாரு கேளுங்க. பல மக்களுடைய பதில் அருமையாக பேசினார். பல மக்களுடைய பதில் சூப்பரா பேசினார் பாய், ஃபயரா பேசினார். அதான் என்ன பேசினாரு? குர்ஆன் ஹதீஸை தான் பேசினார், வேற என்ன பேசினாரு? என்ன சப்ஜெக்ட் பேசப்பட்டது, எதை பற்றியான அறிவுரை சொல்லப்பட்டது, எதை பற்றியான கருத்து மக்களுக்கு மத்தியிலே பதிய வைக்கப்பட்டது, மறந்து விட்டது. அப்படி என்றால் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த பண்பு உகந்ததே கிடையாது. பல பேர்களுக்கு அறிவுரை சொன்னாலே பிடிக்காது.
நல்லுபதேசம் செய்யப்படுகிற நேரத்திலே ஒரு அசட்டை போக்கை மக்களிடத்திலே பார்க்க முடிகிறது. இது ஈமானிய பலகீனத்தின் உச்சம் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குர்ஆன் என்கிற இந்த வேத புத்தகத்தை நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறான்? உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த இறை வேதம் இருக்கிறது, ஹாதா திக்ருன் முபாரக்குன், அது அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய வாக்கியம் பொருந்திய உபதேசங்கள். அப்படித்தான் குர்ஆனை அடையாளப்படுத்துகிறது. ஆனால் நமக்கு உபதேசங்களை கேட்பது வெறுப்பை ஊட்டுகிறது, உபதேசங்களை கேட்பது நமக்கு அலட்சிய போக்கை உண்டாக்குகிறது, அது ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு சில இடங்களிலே சொல்லுகிறான் பாருங்கள், வமன் அவ்லமு மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வரிகள் ஓதப்பட்டு பேசப்பட்டு சொல்லப்பட்டு சும்மா அரபான்ஹா, அதை விட்டும் தன்னுடைய கவனங்களை தன்னுடைய சிந்தனையை புறந்தள்ளிக் கொள்கிறானோ, தூரமாக்கிக் கொள்கிறானோ, இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் ஐ யஃப்கஹூஹு, அவர்களுடைய உள்ளத்திலே நாம் முத்திரையிட்டு விட்டோம். ஐ யஃப்கஹூஹு, அவன் சிந்திக்கவே மாட்டான். வஃபி ஆதானிஹிம் வக்ரா, அவர்களுடைய காதுகளில் நாம் அடைப்பை ஏற்படுத்தி விடுவோம். வஇன் ததுஊஹும் இலல் ஹுதா, நபியே அந்த மக்களை நீங்கள் நேர்வழிக்கு அழைத்தாலும் ஃபலன் யஹ்தது இதன் அபதா, அவன் ஒரு காலத்திலையும் திருந்தவே மாட்டான். சிலரை நாம நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். பெத்த வாப்பாவே பிள்ளைய இந்த வார்த்தையை சொல்லிதான் திட்டுவார், திருந்தவே மாட்டியா, திருந்தாத ஜென்மண்டா நீ. சொல்லுவோமா? நம்ம நண்பர்களே பல பேரை பார்த்து நம்ம சொல்லி இருப்போம். சிறு வயதில் நம்மை பார்த்து பலர் சொல்லி இருப்பார்கள். ஏன் ஒரு மனிதனிடத்திலே மாற்றம் வரமாட்டேங்குது? திருந்தாத ஜென்மங்களாக பல பேர்கள் ஏன் சுற்றி கொண்டிருக்கிறான்? அவன் வார வாரம் பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்மா கேட்பான், ஜும்மா உரையில அமர்ந்திருப்பான், ஆனால் அவரிடத்துல மாற்றம் வரமாட்டேங்குது. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு இறை வசனங்கள் சொல்லப்படும், ஆனால் அதிலே கவனம் இருக்காது, அதிலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்காது. அப்படி இல்லாத மனிதர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லி நீ நல்லுபதேசம் சொல்லி அவனை இழுத்தாலும் அவன் நேர்வழிக்கு வரவே மாட்டான். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். திருமறை குர்ஆனுடைய இன்னொரு இடத்திலே பாருங்கள், சில மனிதர்களை பார்த்து நாம் சொல்லுவோம், சைத்தான் பிடிச்சவனே, இப்படியே சொல்லி திட்டுவாங்க. சேட்டை பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி ரொம்ப ஊர்ல கொடைச்சலை கொடுத்து எல்லா மனிதர்களுக்கும் தொல்லையா இருக்கிற ஒருவனை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து விமர்சிக்கும் போது ஷைத்தானுடைய செயல்கள் இருக்கிறது, எனவே ஷைத்தான் பிடிச்சவனே சொல்லுவாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வமை யஅஷு அன் திக்ரிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய உபதேசங்களை எவனெல்லாம் அலட்சிய போக்கோடு கொஞ்சம் தூரமாக்குகிறானோ அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நுகையல்லஹு ஷைத்தானா, அவனுக்கு நாம் ஷைத்தானை கூட்டாளியாகவே ஆக்கி வைத்து விடுவோம். ஃபஹுவலஹு கரீன், அவனுக்கு அவன் நெருங்கிய கூட்டாளியாக ஆகிவிடுவான். எனவே அவனுடைய செயல்களும் அவனிடத்திலே அதிகரித்து போய்விடும். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு சில மனிதர்கள் திருந்தாமல் வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்பட்டு அவனுடைய வாழ்க்கையை கேலிக்கூட்டாக போவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அதிகமா பயான் கேட்கிறவருக்கு அந்த மாதிரியான மக்கள் கொஞ்சம் தூரமாயிட்டே இருப்பாங்க. அவனுக்கு உபதேசங்கள் சொன்னால் பிடிக்காது, அறிவுரைகள் சொன்னால் பிடிக்காது. நம்மில் பலருக்கே அப்படித்தானே இருக்கிறது. நம்மளோட வயசுக்கு கம்மியான ஒரு ஆள் நல்லுபதேசம் சொல்லும்போது கேட்க மாட்டோம். ஆண் என்கிற அந்தஸ்தில இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய மனைவி உபதேசம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மனம் வராது. நம்மை விட கீழே நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் நல்லுபதேசம் சொன்னாருன்னு வைங்க, நல்ல கருத்துக்களை சொன்னாருன்னு வைங்க, எனக்கு பிடிக்காது, அவன் சொல்லி நான் என்ன கேட்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன?
நல்லுபதேசங்கள் செய்யப்படுகிற நேரத்திலே, இறைவனுடைய வேத வரிகள் சொல்லப்படுகிற நேரத்திலே, நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிற இடத்திலே அதை காது கொடுத்து கேளுங்கள், உள்ளத்தை திறந்து கேளுங்கள், உங்கள் பார்வைகளை திறந்து கேளுங்கள். அது நல்லதாக இருந்தால் உடனே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு இடத்திலே பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பாருங்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரவர்களிடத்திலே ஒரு யூதர் வருகிறார். நமக்கெல்லாம் அந்த பெயரை கேட்டாலே இன்றைக்கு அப்படியே ரத்தமெல்லாம் கொதித்து போகிறது, அந்த அளவிற்கு அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூதர் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் தானே வணங்குகிறீர்கள்? ஆம். அவனுக்கு இணையாக துணையாக யாரையும் ஆக்க மாட்டீர்கள் தானே? அதுதானே உங்க கொள்கை? ஆமா, சரிதான். அப்படி என்றால் நீங்கள் காபாவின் மீது சத்தியம் செய்கிறீர்களே, அது எப்படி சரியாகும்? அது சாதாரண ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தை மீது நீங்கள் சத்தியம் செய்கிற நேரத்திலே அந்த கட்டடத்தை அல்லாஹ்வுடைய நேர்கோட்டுல போய் நிறுத்துற மாதிரி இருக்கே, இது தப்பு தானே என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கருத்து எங்கிருந்து வந்தது என்று பார்க்கவில்லை, யார் சொன்னார்கள் என்று பார்க்கவில்லை, சொன்னவர் நமக்கு நெருக்கமானவரா எதிரானவரா, என்னையோட வயசு கூட உள்ளவரா கம்மியா உள்ளவரா, பணக்காரரா ஏழையா, எதுவும் பார்க்கவில்லை. சிந்தித்தார்கள், சரியான கருத்து. மக்களை அழைத்தார்கள், சொன்னார்கள், நீங்கள் இனிமேல் சத்தியம் செய்தால் வரப்பில் காபா, காபாவின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்யுங்கள், காபாவின் மீது நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அறிவுரைகள் என்பது, நல்லுபதேசங்கள் என்பது இடத்திற்கு ஏற்பார் போன்று மாறுபடுகிறது. யாரு சொல்றாங்க? பணக்காரர் சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதே ஒரு ஏழை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது, அது சரியானதாக இருந்தாலும் சரி. எனவே நீங்கள் உபதேசங்கள் அறிவுரைகள் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள். அது திருமறை குர்ஆனையே அல்லாஹ் அருட்கொடைகள் என்று தான் சொல்லுகிறான். உபதேசங்கள் என்கிற அருட்கொடை அந்த திருமறை குர்ஆன். அந்த உபதேசங்கள் யார் வழியாக, எந்த வழியாக, எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதாக இருந்தாலும் அதை ஒரு காலத்திலும் அலட்சியம் செய்யாதீர்கள். அலட்சியம் செய்தால் நாளை மறுமையில் அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். இதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன் சொல்கிறது. சூரா முல்க் என்கிற அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் நரகத்தை பற்றி அப்படியே பேசிக்கொண்டே வருகிறான். தகாது தமையஸு மினல் கைல், கோபத்தால் அந்த நரகம் அப்படியே சிதறி வெடித்து விட தயங்குகிற அந்த நேரத்திலே, அந்த நரகத்திலே குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர், கூட்டம் கூட்டமாக அந்த நரகத்திலே மக்கள் தள்ளப்படுகிற நேரத்திலே அந்த நரகத்தின் காவலாளிகள் நரகவாதிகளிடத்திலே கேட்கிறார்கள், அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்து நீங்கள் கெட்ட வழியிலே போகும்போது உங்களுக்கு உபதேசம் செய்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு நல்லுபதேசம் செய்து எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்கள் உங்களிடத்திலே வரவில்லையா? அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சான்னு கேட்பாங்களாம். அப்படி கேட்கும் பொழுது அந்த மக்கள் நரகவாதிகள் சொல்வார்களாம், காலு பலா கத்ஜானா நதீர், இல்லை இல்லை வந்தார்கள், சொன்னார்கள். ஃபகذبنا, நாங்க அதை காது கொடுத்து கேட்கல, அதை பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அதுக்கு மரியாதை கொடுக்கல, அதை அலட்சிய போக்கோடு நாம் கருதினோம். நாங்கள் அந்த செய்திகளை கேட்டிருந்தால், லவ் குன்னா நஸ்மவ் அவ் நாகிலு, சொல்லப்படுகிற கருத்துக்களை காதில் போட்டு கேட்டிருந்தால், நாங்கள் அதை சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் இந்த நரகத்தில் வந்து விழுந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுவார்களாம். நரகவாதிகள் நரகத்திலே போய் படுகுழியிலே போய் தள்ளப்படுவதற்கு அடிப்படையான காரணம்
உலகத்திலே ஒரு மனிதன் யாருமே பரிசுத்தவாதி கிடையாது. பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, 100% நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்ற எந்த மனிதனும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு பலகீனங்களோ, பாவங்களோ, தீமைகளோ இருப்பது இயல்பு. அப்படி இருக்கிற நேரத்திலே நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு எந்த இடத்திலெல்லாம் நல்லுபதேசங்களும் அறிவுரைகளும் நல்ல கருத்துக்களும் கிடைக்கிறதோ அந்த கருத்துக்களை கேட்பதற்கு ஆர்வம் செலுத்த வேண்டும். அப்படி கேட்கிற நேரத்திலே உள்ளம் மென்மையாகும். நாம் அந்த பாவத்திலிருந்து விலகுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு நல்ல காரியத்தை ஆர்வத்தோடு செய்வதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா குர்ஆனுக்கு அந்த பவர் இருக்கிறது. வேற எந்த மனிதனுடைய கருத்துக்கும் அந்த பவர் கிடையாதுங்க. திருமறை குர்ஆன் என்கிற நம்முடைய வேத புத்தகம் இருக்கிறதே, அதற்கு அந்த பவர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? நபிகளாருடைய கருத்துக்களை கேட்கிற மக்கள், அந்த மக்களை நோக்கி காஃபிர்கள் சொன்னார்களாம், நீங்கள் இந்த குர்ஆனை கேட்டால், இந்த குர்ஆனை நீங்கள் செவியுற்றால் அது உங்களை ஜெயித்துவிடும். திருமறை குர்ஆனை நீங்கள் கேட்கிற பட்சத்திலே அது உங்களை வென்றுவிடும், உங்களை விழுங்கிவிடும். நீங்களும் முஸ்லிமா மாறி போயிருவீங்க. எனவே குர்ஆனை கேட்காதீங்கன்னு சொன்னான். திருமறை குர்ஆனுடைய வாசகங்களுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கை அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நமக்கெல்லாம் அந்த மாற்றம் வருமா தெரியாது. குர்ஆனுடைய வசனங்களை அவ்வளவு ஆத்மார்த்தமாக நம்பி நம்முடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்துமா? அதன் மீது நம்பிக்கை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே முலர் என்கிற சமுதாய மக்கள் வருகிறார்கள். ஒரு கூட்டம், ஒரு சின்ன ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹை சந்திப்பதற்கு வருகிறார்கள். அப்படி சந்திப்பதற்கு வருகிற நேரத்திலே அந்த மக்கள் ரசூலுல்லாஹை சந்திக்க எந்த நிலையில வர்றாங்கன்னா, அவங்க மேல ஆடைகள் இல்லை. ஒகானு குஃபாத்தன் வ குர்லன், அவர்களுடைய மேலாடை இல்லை, கால்ல பார்த்தா செருப்பு இல்லை. அவர்களுடைய உடலை பார்த்தால் அப்படியே எலும்புகள் எல்லாம் தெரியும் வண்ணம் அவர்கள் மெலிந்த நிலையில ரசூலுல்லாவை பார்க்க வர்றாங்க. பசி பட்டினில மாட்டி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிற அந்த நேரத்துல ரசூலுல்லாவுடைய முகம் அப்படியே மாறி போய் விடுகிறது. நார்மலா இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அப்படியே அப்நார்மல் ஆகுறாங்க. முகமெல்லாம் சிவந்து போய் விடுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளை போடுகிறார்கள். எல்லா மக்களும் பள்ளிவாசலுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு தொலை வைக்கிறார்கள். தொலை வைத்து கூடியிருந்த அத்துணை மக்களுக்கு முன்பாகவும் மிம்பரில் ஏறி அந்த மக்களுக்கு முலர் சமுதாய மக்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்க பாருங்கள், இவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், ரொம்ப ஏழ்மையில் சிக்கி மிகப்பெரிய வறுமை கோட்டுக்கு கீழாக உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. பல நபித்தோழர்கள் அங்கே அமைதி காக்கிற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அந்த இடத்திலே ஓதி காட்டுகிறார். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஓ மனிதர்களே, உங்கள் அத்துணை பேர்களையும் ஒரு தாய் ஒரு தந்தையில் இருந்தே படைத்தோம். வஜஅல்னா பைனக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களுக்கு மத்தியிலே நெட்டேன் குட்டேன் கருப்பேன் சிகப்பேன் பணக்காரன் ஏழன் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது உங்களில் ஒருவர் இன்னொருவரை அறிந்து கொள்வதற்காக. வந்து நிற்கிற இவர்கள் முழு சமுதாயத்தினர் என்று நினைக்காதே, உன்னுடைய சகோதரனாக பார். ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய சகோதரனை எப்படி பார்ப்பானோ அப்படி இந்த மக்களை நீங்கள் பார்த்தால்
அவர்களுக்கு செலவழிப்பதற்கு நீங்கள் தயங்குவீர்களா? அந்த கருத்துப்பட அந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே போடுகிறார்கள். இன்னொரு வசனத்தை போடுகிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, வல் தன்புர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளைக்காக நீங்கள் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும். நிறைய சேர்த்து வச்சிட்டீங்களா? மறுமைக்கான சேகரிப்பு என்று உங்களிடத்துல எவ்வளவு இருக்கிறது? இன்னைக்கு இரவு தூங்குறீங்க, காலையில எந்திரிக்கல. நாளைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, அதற்காக வேண்டி நீங்கள் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள், சேகரிப்பு என்ன? ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும். ரெண்டு வசனங்களும் அந்த மக்களிடத்துல ஏற்படுத்தின மாற்றம் என்ன தெரியுமா? ஒருத்தர் எந்திரிக்கிறார், அந்த கூட்டத்துல வேகமா வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் வீட்டுல இருந்த சில பேரித்தம்பழங்களை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அப்படி வைக்கிறார். முதல் ஆளாக வந்து அவரை பார்த்து இன்னொருவர் எழுந்திருக்கிறார், வேகமாக வீட்டுக்கு போகிறார். தன்னுடைய வீட்டில் தனக்கு போக மிச்சமுள்ள சில ஆடைகளை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வைக்கிறார். சிலர் போகிறார்கள், தானிய வகைகளை எடுத்துட்டு வர்றாங்க. அவரை பார்த்து ஒருவர் எழுந்து போகிறார், தங்க காசு வெள்ளி காசு இருந்ததை எடுத்துட்டு வந்து போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளா ஒருத்தரை பார்த்து ஒருவர் போய் அந்த மக்களுக்கான செல்வம் சிறிய மலை குன்றை போன்று வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள், மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், யார் இந்த இஸ்லாத்திலே ஒரு நன்மைக்கு முன்னோடியாக இருக்கிறாரோ அவரை பார்த்து எத்தனை மக்கள் அந்த நன்மைகளை செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மையும் இவருக்கு வந்து சேரும். முதல் நபரா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சேரும் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள். இதை சொல்லுவதற்கான காரணம், இறை வசனங்களுக்கு அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது, பவர் இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை என்னால மாத்திக்கவே முடியல, நீங்க மாறவே மாட்டீங்களான்னு கேட்கிற மக்களுக்கு, ரொம்ப போதையில போய் அடிமையா இருப்பான், அவனுக்கு போய் ஊசி போடுவாங்க, போதை மறுவாழ்வு மையத்துல போய் சேர்ப்பாங்க, அங்க போய் ஒரு 3 மாசம் 6 மாசம் கடந்துட்டு வெளியே வந்து மறுபடியும் அதே சேட்டையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் சில கெட்ட குணங்கள் நம்மிடத்துல இருக்கும், இதை என்னால மாத்திக்கவே முடியலைங்கிற நிலையிலே பல மக்கள் தவித்துக் கொண்டிருப்போம். அப்படியான மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தைகள், இறைவனுடைய உபதேசங்களை போன்று மாற்றத்தை வேறு எதுவும் கொண்டு வர முடியாது. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள, நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள, நம்முடைய இரையச்சத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ள அல்லாஹுடைய வாசகங்கள் சொல்லப்படுகிற சபைகளிலே அதிகமாக கலக்க வேண்டும். மார்க்க உரைகளை, பயான் நிகழ்ச்சிகளை அதிகமாக கேட்டு நம்முடைய உள்ளத்தை அனுதினமும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி புரியட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாமு வஸ்ஸலாத்து அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில மனிதர்களை வழிகேடர்கள் என்றும், அந்த வழிகேட்டிற்கு அவர்கள் ஏன் சென்றார்கள் என்பதற்குண்டான காரணங்களை அல்லாஹ் பல வழிகளில் நமக்கு சொல்லுகிறான். ஒரு மனிதன் நாசமா போய் கெட்டு போய் மறுமை வாழ்க்கையை இழந்த பல மனிதர்களை குறித்து அல்லாஹ் திருக்குரானிலே அடையாளப்படுத்தும் போது, இதை செஞ்சதுனால அவனுடைய மறுமை வாழ்வு நாசமானது என்று அதனுடைய காரண கருத்தாவோடு அல்லாஹ் என்ன செய்வான், அதை சொல்லுவான். அந்த அடிப்படையில் நாளை மறுமை நாளில் தன்னுடைய மறுமை வாழ்வை இழந்த அந்த மக்களை குறித்து அல்லாஹ் திருக்குரானிலே அடையாளப்படுத்துகிற பொழுது,
உலகத்தில் வழிகேடர்கள் என்று சிலரை அல்லாஹ் அடையாளப்படுத்தும் போது அதற்கான காரணமாக அல்லாஹ் எதை சொல்லுகிறான் என்றால், உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் அவர்களுக்கு அறிவுரைகளும் நல்லுபதேசங்களும் பயனளிக்கவில்லை என்றுதான் சொல்லுகிறார். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், திருமறை குர்ஆனுடைய ஒரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நோக்கி பேசுகிறார்கள், மக்காவாசிகளை நோக்கி பேசுகிறார்கள். வலா யன்ஃபவுக்கும் நுஸ்ஹி இன் அரத்து அன் அன்ஸஹலக்கும், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், நல்லுபதேசம் செய்கிறேன், அந்த உபதேசம் உங்களுக்கு பயனளிக்காது. இன் கானல்லாஹு யுகுவியக்கும், அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடிவிட்டானோ, யாரையெல்லாம் அல்லாஹ் வழிகேடர்கள் என்று அடையாளப்படுத்தி விட்டானோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்லுபதேசங்கள் பயனளிக்காது. எனவே நாம் நல்வழிக்கு வருவதும் நாம் வழிகெட்டு போவதும் இந்த உலகத்திலே நல்லுபதேசங்களின் மீது யார் ஆர்வம் கொண்டிருக்கிறார்களோ, நல்லுபதேசங்களை தேடி யார் ஓடுகிறார்களோ, நல்ல அறிவுரைகளை யாரெல்லாம் உளமாற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கிறார்களோ அவர்கள் நேர்வழியில் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வே அதனால்தான் சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்டிலேயும் சூரத்துல் பக்கராவை நீங்க டெய்லி ஓதுங்க. ஏனென்றால் இன்னல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இது மாதிரியான நல்லுபதேசங்களுக்கு அறிவுரைகளை நாம் எந்த அளவிற்கு நாம தொடர்போடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாமும் நம்முடைய சந்ததி மக்களும் நல்வழியில் பயணிப்பதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு காரணமாக நல்ல அறிவுரைகளை உபதேசங்களை தான் வைத்திருக்கிறான். எனவே அதன்போடு நல்ல தொடர்புள்ள நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரியட்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.